ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட அவைத்தலைவர் திரு.வி.க. தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சின்னசாமி, காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசுகையில், தமிழகத்தில் விடிய ஆட்சியில் மின் கட்டணம் உயர்ந்துவிட்டது என்றும் விரைவில் பேருந்து கட்டணம் உயரவிருப்பதாகவும் கூறினார். மேலும் பால் விலை, நிலத்தின் மதிப்பீட்டு கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்துவிட்டதாக தெரிவித்த அவர், அனைத்து திட்டங்களிலும் 50% கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சி வேண்டுமா என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள் என மக்களை கேட்டுக் கொண்டார். மின்சார கட்டணம் உயர்ந்துவிட்டது, விரைவில் பேருந்து கட்டணம் உயர இருக்கிறது, பால் விலை உயர்ந்துவிட்டது, நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு உயர்ந்துவிட்டது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்துவிட்டது, அடிக்கிறான் கொள்ள 50% கமிஷனை. இந்த ஆட்சி வேணுமா பாத்துக்க. திமுக காரன் சொல்றான், அவ்வளவுதான், அடுத்தது முடிஞ்சு போச்சு, நாங்க வரமாட்டோம், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, நாங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுட்டிடுறோம். அதுதான் நிலை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே.